உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீது எண்ணெய் கப்பல் மோதியதில் விசைப்படகு நீரில் முழுவதுமாக மூழ்கியது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். விசைப்படகு நீரில் முழுவதுமாக மூழ்கியிருக்க நிலையில அதுல பயணம் செய்த மீனவர்களுடைய நிலை என்ன? வணக்கம். குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக என்பவரின் விசைப்படகில் 9 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த சூழ்நிலையில் இன்று கடல் பகுதியில் இருந்து 22 மைல் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த சரக்கு கப்பல், அதாவது காமரோஸ் என்னும் தீவில் பதிவு செய்யப்பட்ட எண்ணெய் கப்பலானது இந்த விசைப்படகின் மீது மோதியுள்ளது. இதில் விசைப்படகு சேதம் ஏற்பட்டு நீர் மூழ்கியது. நீரில் மூழ்கி இந்த அதில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்களும் நடுக்கடல் தத்தெடுத்துள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த மற்றொரு விசைப்படகு மீன்பிடிக்க வந்த மீனவர்கள் இந்த 9 மீனவர்களையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். தற்போது இந்த மீனவர்களை குளச்சல் துறைமுகத்தில் கொண்டு வருவதற்காக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது பெரும் மீனவர் கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.